மூக்குத்தி அம்மன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். மூக்குத்தி அம்மனை நீங்களும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் படத்தை பற்றி அனலைஸ் பண்ணலாம். நான் இந்த படத்தை பற்றி என்ன நினச்சேன் அப்படின்னா, இது ஓவரால் ஒரு ஓகேயிஷ் படம் தாங்க சொல்லணும். எல்கேஜி படம் அளவு இல்லாட்டாலும் ஓரளவு இல்லைங்க, எல்கேஜி படம் அளவு இல்லை தான். ஆனாலும் ஓவராலாக ஒரு கமெண்டபிளான பர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்ஜே பாலாஜி கிட்டேருந்து அஸ் அ டைரக்டராகவும் அஸ் அன் ஆக்டராகவும் வந்திருக்கு. அஸ் அன் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி இன்னும் நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணணும். எல்கேஜி படத்தில் அவருக்கு இருந்த பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு மூக்குத்தி அம்மனில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. மேபி அவரும் டைரக்டராக இருந்ததுனால அவருக்கு இந்த ப்ரெஷர்னால அவர்னால அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா அப்படின்றத பற்றி நமக்கு தெரியலங்க. அதை அவர் தான் சொல்லணும். ஆனாலும் ஓவராலாக இந்த பேண்டமிக் டைமில் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபில்மாக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம கதையோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசலாம் வாங்க. இப்போ ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அந்தந்த இடத்துல ஆஸ் அ கேரக்டராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் ரொம்ப லவுடாகவே பேசுகிறாருங்க. அவர் ரொம்ப கத்தி பேசுறது இப்போ நம்ம இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இதை பார்க்கும்போது, எஸ்பெஷலி மொபைலில் பார்க்கும்போது, இயர்ஃபோன்ஸில் பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். அதனால் அவரோட வால்யூமை அவர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த லவுட் ஆக்டிங் தான் பெஸ்ட் ஆக்டிங் அப்படின்ற ஃபார்முலாவை ஆர்ஜே பாலாஜி கொஞ்சம் மாற்றிட்டாருன்னா அது நல்லாயிருக்கும். வாய்ஸ்லேயே கம்மியாக பேசினாலும் வால்யூம் கம்மி பண்ணி பேசினாலும் அதே அளவு இமோட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை ஆர்ஜே பாலாஜி ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தா நயன்தாராவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி சட்டிலாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனா அதுக்கான ரைட் டிகிரியில் கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அவுட்ஃபிட்ஸும் நல்லா இருந்தது. பார்க்க ஒரு அம்மன் ஃபீலிங் உண்மையிலே வந்ததுங்க. ஊர்வஷியோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. சுரரை போன்ற படத்துலேயும் இந்த படத்துலேயும் கொஞ்சம் டைவர்ஸான பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம ஊர்வஷி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் மௌலியும். இந்த ஓவராலாக கதையோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லனியஸான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சரோட தான் இந்த படம் இருந்திருக்கு. ஆனாலும் எக்ஸிக்யூஷன்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் தான் ஆர்ஜே பாலாஜி தப்பு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கதையோட லூப் ஹோல்ஸ் பற்றி நம்ம பார்ப்போங்க. ஆரம்பத்தில் ஆர்ஜே பாலாஜியோட யங்கர் சிஸ்டராக வரவங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போகிற மாதிரியும் அவங்க அந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் படத்தோட செகண்ட் ஹாஃபில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி அந்த படத்தை அந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா கூட ஒருவேளை அதை எடிட் பண்ணியிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் கதையில் அங்கங்கே இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு ஏன் உண்மையிலே படிக்கிறதை நிறுத்தினாங்கன்னோ, அப்படி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த செகண்ட் பொண்ணு எப்படி ஏர் ஹோஸ்டஸ் வரைக்கும் படித்தாங்க, இந்த மாதிரி சில இன்கன்சிஸ்டன்சிஸ்லாம் படத்தில் இருக்குது. சரி, அதுக்கப்புறமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கடன் பிரச்சனைனால அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜிவே தான் அம்மன் கிட்ட போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்குறாரு. பட் இதை பற்றிலாம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் அந்த அளவு பேசலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் கதையோட மெயின் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாகர்கோவில் சைடு ஒரு பெரிய ஒரு ஆசிரமத்தோட பாபா மாதிரி வரவர் தான் இந்த கதையோட வில்லன். இப்போ அவரை அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபூட்டிங் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த கதையோட வில்லனை ரொம்ப வீழ்த்துற மாதிரி காமிச்சது இந்த கதையோட மைனஸ் தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஆசிரமத்தோட பாபா, அவ்வளோ பெரிய ஏக்கர்ஸ் அளவு லேண்ட் வச்சிருக்கிற ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவர் அவ்வளோ பெரிய லேண்டை ஆக்கிரமிக்கிறாரு. நிறையா ஸ்டேட்டோட சிஎம்ஐ இன்வைட் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்கள ரொம்ப இப்படி போகிற இடத்துலலாம் ஆணி போடுறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுலாம் என்னத்தையோ கெமிக்கலை தூவுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அவரை வீழ்த்துறாங்க அப்படின்னு காமிக்கிறது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லைங்க.
அதாவது கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட இவங்க சுவரேறி குதிச்சு வந்துடுறாங்க. அவர் சைடு இவங்க சிக்கவே இல்லை அப்படின்றது ரொம்ப ப்ரெடிக்டபுளாகவும், ரொம்ப அவங்க கொடுத்த அந்த ஹைப்பை வந்து அவங்கனாலேயே பில்டப் பண்ண ஹைப்பை வந்து கீப் பண்ண முடியல. இட் ஜஸ்ட் ஃபால்ஸ் ஃப்ளாட். அந்த மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காரு. ஸோ ஒரு அஸ் அன் அம்மன் படமாக, ஒரு ஃபார்மேட்டாக மூக்குத்தி அம்மன் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். அதுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபில்மாக மாறி அதுக்கு நிறைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுத்துகிட்டே போகலாம். ஆனால் அவர் அந்த அம்மன் படம் அப்படின்ற கான்செப்டுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அவர் கதைக்கு கொடுக்கல அப்படின்றது தான் உண்மை. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் ஃபார் 5 நான் ஒரு 2 ஸ்டார்ஸ் கொடுப்பேங்க. நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் இன்னும் பல படங்களோட ரிவ்யூஸோட, பல டிவி ஷோஸோட ரிவ்யூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.